என்ன நீ இன்னும் புடவை மாத்திக்கவே இல்லையா? போ சீக்கிரம் போ, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. என்ன நகையெல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்க? இது என்ன லெட்டர்? தந்தை முகம் பார்த்ததில்லை நான், எனக்காக என் நலனுக்காக சந்தன கட்டையாய் தேய்ந்தவன் நீ. இது நான் 7 ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். இது நீ எனக்கு சொல்லணுமா? என்ன பண்ற? கதவு சாத்து, கதவு சாத்து. ஆனால் எனக்கென்று ஒரு மனம் உண்டு. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனந்தா என்னுடைய கணவர், நான் உன்னை விட்டு போகிறேன். மாலதி, 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 கவுதர மாலதி, இதுக்குள்ள குச்சிக்கியா மாலதி? டேய் வெற்றிவேல், வீரவேல், தங்கச்சி தப்பிச்சு போறா, புடிங்கடா. தைரியமா இருங்க. ஐயோ அம்மா, பொண்ணு தப்பிச்சு போகுது. முடிச்சு அவரா சீக்கிரமா ஐயோ ஆனந்த் ஐயரே, பாத்துட்டே இருக்கீங்களா? வந்து புடிங்க. எதை பிடிக்க? என்ன புடிங்க? இருங்க. இருங்க. ஐயோ 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 அண்ணா, எங்கடா அவன்? நான் அங்க இருக்கான். ஏய், என்னடா இழுத்து இழுத்து நடக்குதா? தப்பு பண்ணிட்டேன்னு. உனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல, வழி விடு. எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அவன் எனக்கு தம்பி மாதிரி. எனக்குமே சம்பந்தம் இருக்குது. ஏன்னா நான் தான் சம்பந்தம். அவனுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல இது. ஏய், இழுத்துட்டு போறாயா? ஏய், சும்மா அந்த பையன் காலை வச்சா ஈத்து தான் போவான். ஏய், இங்க பார்த்து பேசுறா. வழி விடு. தங்கச்சி கால கை வைக்கிறேன். இந்த பைக் உனக்காக தான் கொண்டு வந்த. இத கொண்டு வந்ததுக்கு பதிலா இத போட்டு 2 பேச்சு மேல கொண்டு வந்திருக்கலாம். முறக்காலியே அடிச்சு புளிய விரட்டலாம்டா நாங்க. அடி பாவிங்களா, அப்பாவி பையன் மண்டைய மைசூர் பாக்கல ஒட்டிங்களே. பொம்பளைங்களா நீங்க? அண்ணே, விளக்கு ஏத்திட்டாங்க என்ன? கல்யாண வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்துவாங்க. குத்து விளக்கு ஏத்திட்டாங்க என்ன? குத்து விளக்கு தாண்டா ஏத்துவாங்க. குடுமுட்டை எரியிற விளக்கு ஏத்திட்டாங்க என்ன? எரியிற விளக்கு ஏன்டா ஏத்துவாங்க? கஷ்டமா போடா. நிலைமைய புரிஞ்சுக்கவே. சிட்டி கீழே பாருங்க. எங்க அண்ணனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எங்க அண்ணனுக்கு தெரியாதே. என்ன தேடி நிக்கிற? சாவின அறிவில்ல உனக்கு? இந்த வண்டி காதுரா சாவி. ஒத்தே 2 வயரையும் கனெக்ட் பண்ணா கல்யாணம் ஸ்டார்டிங். டேய் 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 வண்டியறா. நம்ம ஆட்டோக்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. டேய் டேய் சீக்கிரம் ஓட்றா. டேய் அண்ணா, சமந்தானே நீங்களானே? ஆமா நானே. நாம சமந்தானேடா. என் பேர் எனக்கு தெரியும்டா. இங்க என்னத்துக்கு வந்தா? இல்லண்ணா, சும்மா குட் மார்னிங் போட்டு போறேன்னு வந்தேண்ணா. பரவாயில்ல வச்சுக்கணும். ஆமாண்ணா, இல்ல சும்மா விளையாட்டு தானே. ரொம்ப நாளைக்கு விளையாட்டு வந்தியா? வேற அங்கதான் விளையாட்டு போ. ஏய் வாங்கடா, போய் பார்க்க போலாம். பாத்தியா, சும்மா லவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ரோதனையா போச்சு பாரு. நீ கண்டி கல்யாணம் கட்டிருந்தேன்னா இன்னும் ஆயிட்டு இருக்கான். சத்தியமாண்ணா, இதுக்கு மேல கல்யாணங்கிற பேச்சே வராது. அந்த பொண்ணு கண்டி உன் மேல ஒரிஜினல் லவ் இருந்ததுன்னா கல்யாண பத்திரிகையில இன்னொருத்தம் பேர கும்மலா. என்னடா கீசிட்டு பொம்மலையாட்டமா தூங்குறா? மாலதி, ஏய் மாலதி. மாருத்தியா? இந்த வண்டி பார்த்தா மாருத்தி மாதிரியா தெரிஞ்சு உனக்கு? மாருதி இல்லையா, என் தங்கச்சி. தங்கச்சி இது தங்கச்சியா? இது என் தம்பிடா. யோ சிங்கத்து தலையா சீப்பால வர்றீங்க அப்படின்னா? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்டா, ஆராய கூடாது. அனுபவிக்கிறியா? இதோட
அண்ணா நிறுத்துங்கண்ணே. எதுக்கு நிறுத்தணும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், போலீஸ் எதுக்குடா? நானே சமாளிப்பேன். ஐயோ அங்க பாருங்க, பின்னாடி வந்துட்டாங்க. பாத்துறா. வாங்க வாங்க சார், வந்துட்டாங்க. அந்த ரெஜிஸ்டர் புக்ல ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுங்க. சார், இந்த கல்யாணம் உங்க போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறது சட்டப்படி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? நோ அப்ஜெக்ஷன் அட்டார். இவங்க ரெண்டு பேரும் மேஜர். சாட்சி கைத்து போடுற நீங்க எவ்வளவு பெரிய சமூக சேவிகை. மிஸ் மாலதி, இந்த மாலையை மாத்திண்டு மிஸ்ஸஸ் மாலதி ஆயிடுங்க. தாலி இருக்கா? இருக்கா? கட்டுங்க கட்டுங்க. சாரி தங்கச்சி. டேய் நிறுத்துடா. அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இங்க எல்லாம் இப்படி துப்பப்படாது. சாரி சார், எய்ம் இங்கதான் உங்க மேல பட்டுச்சா? சாரி சார். ஏன்டா டேய், என் கொள்கை என்னன்னு தெரிஞ்சோம் முன்னாடியே வண்டியில ஒரு பொண்ணு இருக்குது, நீ ஏன்டா சொல்லல? முன்னாடி இல்லண்ணே, பின்னாடி இருந்துச்சு. ஜோக்கா? சும்மா இருங்கண்ணே, எனக்கு வயசாயிட்டே போகுது. நாளைக்கு தலைவலியா ஜுரமான்னு கேட்க ஒரு பொண்ணு வேணாமா? அது எதுக்குடா பொண்ணு? விபத்து பாரதி போட்டா தலைவலியா ஜுரமா பலான மாத்திரை சாப்பிடுன்னு அதுக்காக போகுது. கரெக்டா சார்? நீங்க சொன்னா கரெக்ட். தாலிய சார், இங்க ரெண்டு ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? யார பார்த்து ரவுடின்னு? கான்ஸ்டபிள். சார், சாயங்காலம் வரல வச்சு விட்டுருங்க சார். டேபிள்ல குத்தினதுக்கு 302 ரொம்ப ஜாஸ்தி சார். பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்க சார். பிச்சைக்காரன் மாதிரி கத்திரிய நல்ல நீட்டி அசிங்கமா இருக்குது. அண்ணே மனுஷங்கண்ணே, போயிட்டு வரேன். தங்கச்சி. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். எல்லாம் இவளால் தான். உனக்கண்டி கல்யாணம் ஆவாதியா போட போது பண்ணின்னு பாட போற நீ. எனக்கு எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல. நான் உன்னை விட சூப்பர் பிரம்மச்சாரி சொன்னா பலிக்கும் தெரியுதா? நீ அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி அவனையாவது இட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி போற. 16 குழந்தைங்க பிறகு போகுது. ஒவ்வொன்றும் நல்லபடியா படிச்சு காலேஜ் வரல போய் ஃபாரின் போறேன்னு அழுவான். நீ கண்ட கான்சுலேட் வாசல்ல காலகாத்தால நிக்க போற. இது என் சாபம். சாபம் மாதிரி தெரியலையா? ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஆர்ட் பீர் கோல்ட்பா தங்கம். பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமா பேசுற நீயே ஜொல்ல விட்டு ஒரு பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ரேடியோ ஸ்டேஷன்லயோ கல்யாணம் பண்ணிக்க தான் போற. என் பேர் என்ன தெரியுமா? PKS. அதுல கே என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். ஏன் கெட்ட வார்த்தையா? கிட்டத்தட்ட டேய் கே என்ன சொல்லுடா? கல்யாண சம்பந்தம். பாத்தியா, அந்த பேரையே நான் சொல்ல மாட்டேன். யாராவது என் பேர் என்னன்னு கேட்டா பம்மல் சம்பந்தம் தான் சொல்லுவேன். அப்படியாப்பட்ட என் சாபம் பலிக்குதா உன் சாபம் பலிக்குதான்னு பாத்துடலாம். இந்த டேட் பாரு, இந்த டேட் பாரு. இந்த லெட்டர் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி வந்திருக்கு. நீ இத மறைச்சு ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. அப்போ முன்னாடியே சொல்லியிருந்தானா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டியா? யோசிச்சிருப்பேன், அவசரப்பட்டிருக்க மாட்டேன். சோ நீ ஆனந்த லவ் பண்ணல, ஆஸ்திரேலியாவை லவ் பண்ணிருக்க. ஆஸ்திரேலியா போகிற ஆனந்த லவ் பண்ண நம்புன. சரி, ஆஸ்திரேலியா போகல என்னன்னா ஆபீஸுக்கு தான் போயிட்டு இருக்கிறிய. அது கோவம் தண்ணீர வரலாம். ஆபீஸ் விட்டது நேர வீட்டுக்கு வந்துடாத. வெள்ள கில்ல சுத்திட்டு லேட்டாவா கேட்டா ஓட்டின்னு ரீல் விடு. என்ன ஓட்டியா? அது முடியாது என்ன? ஏன் உன் ஆபீஸ்ல ஓட்டி இருக்குல்ல? ஆபீஸ்ல ஓட்டி உண்டு, நான் தான் ஆபீஸ்ல இல்ல. அடப்பாவி, வேலையை விட்டியா? யார கேட்டு விட்டேன்? என் பொண்டாட்டி சொல்லிதான். அப்பச்சே வெக்கமா இல்ல? பொம்னாட்டி சொல்லி வேலையை விட்டுன்றியா? ஆம்பளை இருந்தா நீயே வேலையை விட்டுக்கணும்டா. ஏய் இரு, எனக்கு புரிஞ்சிச்சு. இவன் ஆம்பளை சிங்கண்டா. இவனா? டேய், நேஷனல் ஜியோகிராபிக் பாத்துக்கிறியா நீ? பிராணிங்க செக்ஸ்ல நான் பாக்குறது இல்லப்பா. அது மட்டும் காட்டுறாங்க. ஒரு சிங்கத்தோட லைஃப் ஹிஸ்டரிய காட்டுறாங்க. அதுல ஆண் சிங்கம் வேட்டைக்கு போக தெரியுமா உனக்கு? அப்படின்னா பொம்பளை தான் போய் வரி குதிரை எல்லாம் அச்சு எடுத்துட்டு வரோம். அந்த கறியா ஆண் சிங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். விநியோகஸ்த உரிமைடா. சமமா பங்கிட்டு கறி எல்லாம் குடுத்துட்டு அண்ணாத்த துண்டு தூங்கிடுவாரு. அப்பால பொம்பளை சிங்கத்துக்கு குட்டி கிட்டி போன்னு வச்சுக்க, ஹெல்பிங். அவ்வளவுதான் ஆம்பளை சிங்கத்தோட வேலை. அது அண்டா செஞ்சுன்னு என் சிங்கம். ஏண்டா அது இல்லையா என்ன? அது இல்ல பின்ன? கம்ப்யூட்டர் படிச்ச பொம்பளைங்க வீட்டு வேலை செஞ்சா மட்டும் அது கடமை, அதையே ஆம்பளைங்க செஞ்சா தியாகமா? போயா. முடியலன்னு மொத்தமா விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்துடலான்னு பாக்குறேன். என்ன வார்த்தை சொன்னடா நீ? ஒரு சொத்த பல்லுக்காக சொத்தையே பிரிக்கிறதா? அப்படின்னு என்னன்னு இப்ப ஏதோ சொன்னீங்களே. அடப்பாடா, அவசரத்துல பழமொழி சொன்னா எங்க விட்டேன் நானு? கல்யாணம்ன்றது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா கொண்டாட்டியா சொத்தப்பல். இவன் ஒருத்தாண்டா
சும்மா நம்ம கைப்பிடியில வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கிறவன் தான் ஆம்பளை. பேட்டரை நாடு சொல்லிட்டல, பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவார நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன். நான் வந்துட்டேனா? ஏய், தொடச்சிட்டு இருக்க கண்ணு தெரியல? ஏய், என்ன இது? திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி தொடப்ப? இதை விட கழட்டுற வேலை வேற என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ தரையை தொடக்கிறங்கிறதுக்காக நான் கூரை மேல நடக்க முடியுமா? பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சு முகமா இருக்குதுன்னு பொண்டாட்டி மொர்ச்சான்னு வச்சுக்க, அவளுக்கு இஷ்டமான பொருளை தரல போட்டு வட. இன்னொரு தடவை இப்படி மரியாதை நம்ம தூக்கி எறிஞ்சு பேசுன? தூக்கி எறிஞ்சு பேசுனா? ஏய், அத தொடாத. அந்த ஃபிஷ் ஜார் என் மேரேஜ் gift. ஓஹோ, ஓ மேரேஜ் கிஃப்டா? எனக்கு என்னாச்சு? கோல்ட் ஃபிஷ். நெக்ஸ்ட் டயலாக். ஏய், இன்னைக்கு இது உடைஞ்ச மாதிரி உன் மண்டை உடைய நாளைக்குன்னு சொல்லு. நாளைக்கு தைரியமா சொல்லு. ஐயோ ரத்தம். ஓ சபா. சாரி.